guys, this is Nifty Team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது ஒரு செல்லர்ஸோட மார்க்கெட். அப்போது இதில் பையர்ஸ் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ் லாஸ் ஆகக்கூடிய இடத்துலையோ, இல்லை செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடத்துலையோ, செல்லர்ஸ் பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகிற இடத்துலையோ மட்டும்தான் பையர்ஸால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரி இடத்த நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணி அதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். அதுதான் அட்வான்ஸ் லெவல், அதுதான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம கொடுக்குறோம். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ, எந்த ஒரு ஆப்ஷன் சைன் பேஸ்டோ எதுவுமே இதில் இருக்காது. முழுக்க முழுக்க இது ஆப்ஷன் சார்ட்டை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? இதை வாங்கணும்னு நினச்சாலோ, கற்றுக்கணும்னு நினச்சாலோ, நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வார், அதாவது போர் பதற்றம், அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற இந்த வார். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் இதை வந்து பேச்சுவார்த்தை பண்ணி ஸ்டாப்பும் பண்ணலாம், இல்லை இது வளர்ந்துக்கிட்டும் போகலாம். அது சொல்ல முடியாது, எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வரைக்கும் இது கரெக்டாக ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். என்ட்ரி பர்ஃபெக்டாக நம்ம ஸ்ட்ரக்சரில் இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். ரொம்ப சிம்பிளாக என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். அதிக ட்ரேட் பண்ணுறதோ, இல்லை ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதோ அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1/2 hour 1 hourல ஒரு அழகான என்ட்ரி கிடைக்குதா, என்ட்ரி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 24,070, அதாவது ப்ரீவியஸ் லோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே. ஓகேங்களா? எல்லாமே ஒரு கேப் டவுன் மார்க்கெட். ஏன் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு கேப் டவுன் ஆகும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, போர் வந்தாலே வந்து எப்போவுமே வந்து மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆகும், இறங்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது. ஓகேங்களா? அதனால் ஒரு சின்ன விஷயம் தான், இன்றைக்கி ஒரு சின்ன கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து நம்ம எப்போவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம கால் போட்டு இந்த மணி ஃபஸ்ட்டு இந்த மணி யாருன்னு பார்த்து நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் பில்டப் ஆகிருக்கோ அதில் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது, ஒரு 15 மினிட்ஸில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஓப்பன் கிட்ட தான் மார்க்கெட் இருந்தது 24,070. அப்போது இந்த மணி இதில் யார் ஃபஸ்ட்டு இந்த மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா 24,000 அப்படின்ற கால் இந்த மணி, மேலே பார்த்தீங்கன்னா 24,100 அப்படின்ற புட்டு இந்த மணி. இதை தான் நம்ம எடுத்து வைக்கணும். வச்சுட்டு இதில் 2 சார்ட்டை வச்சுட்டு இதில் 2த்தில் யார் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வரானோ அவனை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட் நெகட்டிவ் ஒரு கேப் டவுனுன்றதுனால நம்ம இப்போ 24,100 அப்படின்றது தான் பார்த்தோம். இப்போது மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது மார்க்கெட் என்ன சினாரியில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கணும். அதுதான் வந்து புட் ஆப்ஷனோட வேலை. அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்குதுன்னா புட் ஆப்ஷன் அப்படியே பாசிட்டிவாக இருக்கணும், எல்லாமே மேலே இருக்கணும். ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. அந்த மாதிரி இருந்துதா ஒரு 15 நிமிஷத்தில் அப்படி தான் இருந்துதான் கேட்டால் அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இவனோட எஸ்டர்டே ஐ, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக 152 அது அவனோட ஓப்பன் ப்ரைஸு. ஆக்சுவலாக ஓப்பனுக்கு மேலே தான் இவன் இருந்தான். ஓகேங்களா? இன்னொன்று ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இவன் இருந்தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்திங்கன்னா 160 அப்படின்ற இவனோட எஸ்டர்டேக்கு மேலே இருக்கிறதுனால இப்போது 24,100 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் 250 பாயிண்ட் ரவுண்டாக வச்சிங்களேன், அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 23,850 வரைக்கும் மார்க்கெட் வந்துடுவான். இதை கட் பண்ணதுனால அது வரைக்கும் வரத்துக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது
அதாவது இவன் இந்த ஐயை கட் பண்ணதுனால ஓகேங்களா, ஆக்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் ஓகேங்களா. அதே கால் கட் பண்ணால் கூட்டணும், புட்டு கட் பண்ணால் கழிக்கணும் ஓகேங்களா. அப்போ அது வரைக்கும் வரத்துக்கு தான் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. அப்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தெளிவாகவே இருக்குது ஓகேங்களா. அதாவது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ் ஓகேங்களா. அவன் லோவை பிரேக் பண்ணால் இவன் ஐயை பிரேக் பண்ணணும், ஐயை பிரேக் பண்ணி தான் இருந்தான் இவன் 10 நிமிஷத்தில். இன்னொன்று, இந்த இடத்துல எந்த அட்வான்ஸ் லெவலும் இல்லைனாலும் நம்ம எடுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸையோ இல்லை இவனோட ஓப்பன் ப்ரைஸையோ இல்லை எஸ்டர்டே ஐயையோ எஸ்டர்டே லோவையோ கூட ஒரு லெவலாக கன்சிடரேட் பண்ணி நம்ம எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இவன் கரெக்டாக எஸ்டர்டே மேலே தான் சப்போர்ட் எடுத்து மேலே போனான். 15 மினிட்ஸில் அங்கே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டு. 260 இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தா கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 350 வரைக்கும் போச்சு, ஒரு 90 பாயிண்ட் போச்சு. ஆக்சுவலாக நம்ம இது 100 பாயிண்ட் போவோம், 50 பாயிண்ட் போவோம் அப்படிலாம் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட அடுத்த 15 பாயிண்ட் தான் நம்ம பிடிப்போம். இதுதான் நம்ம ஸ்டைலு. நம்ம இன்னும் சொல்ல போனால் 15 பாயிண்ட்டுன்றது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதுமே ரெகுலராக என்ன கிடைக்குமோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது நடக்குதோ நடக்கலையோ அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். இந்த போனஸ் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைப்போம். ட்ரைலிங் போட்டு இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கணும் ஓகேங்களா. மற்றபடி ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 260 இல்லை 270 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 290 295 வரைக்கும் ஃபஸ்ட்டே போயிட்டான் அவன், ஒரு 15 நிமிஷத்துலேயே போயிட்டான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் புல் பேக் வந்துட்டு திருப்பியும் ஒரு 90 பாயிண்ட் போச்சு மார்க்கெட். அப்புறம் திருப்பியும் ஒரு புல் பேக் திருப்பியும் போச்சு ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் இதில் மூவிங் இருந்தது ஓகேங்களா. ஆனால் அடிக்கடி இதில் புல் பேக் ஆனால் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். பிரேக் அவுட் புல் பேக் 2 இதில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு என்ட்ரி தான், அதிகபட்சம் 2 என்ட்ரி தான். அதுக்கப்புறம்லாம் அவன் எத்தனை வாட்டி வந்தாலும் அது நம்மளோட இஷ்டம் தான், உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா. ஆனால் ரூட் பிரகாரம் ஒரு தான், ஒரு என்ட்ரி எடுக்காதவங்க தான் 2வது என்ட்ரி போவோம் ஓகேங்களா. ஓகே, இதுதான் நம்மளோட ரூல். இப்படி தான் என்ட்ரி எடுத்துருக்கலாம். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான மார்க்கெட்டும் கிடையாது, ரொம்ப குழம்புற மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸி. மார்க்கெட் நெகட்டிவ், எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிருக்குது, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயே பிரேக் பண்ணியிருக்கான். க்ளீனாக கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ, மார்க்கெட் என்ன சினாரியோ சேம் சினாரியில் கால் ஆப்ஷனும் இருந்தது ஓகேங்களா. அப்போது ரெண்டுமே நெகட்டிவ், கால் ஆப்ஷனும் நெகட்டிவ், மார்க்கெட்டும் நெகட்டிவ். அப்போ புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி அவன் ரூல் பிரகாரம், அதனால் அவனை எடுத்தோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது ட்ரெண்ட் என்ட்ரி. ஆக்சுவலாக ரிவர்ஸ் என்ட்ரின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலேயே ட்ரெண்ட் என்ட்ரியும் இருக்குது, ரிவர்ஸ் என்ட்ரியும் இருக்குது ஓகேங்களா. ஒரு 3-4 ஸ்ட்ரக்சர் இருக்குது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில். இதில் ஏதாச்சும் ஒன்று மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். டெய்லி இந்த 4 தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நம்ம எது நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, எது நம்மளுக்கு கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் தருது, எது இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணணும். அது எந்த டைமிங்கில் எடுத்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்றதையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா எடுக்கணுமா, இல்லை ஒரு 1 ஹவர் கழிச்சு எடுக்கணுமா, இல்லை செகண்ட் ஆஃப் ட்ரேட் பண்ணணுமா, எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் பொறுமையாக நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் பக்காவாக போகுதுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பக்காவாக பேப்பர் ட்ரேடிங் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக வச்சுக்கிட்டு 4 ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் மட்டும் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். வாரத்துக்கு ஒரு என்ட்ரி எடுத்தால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு 75 ரூபானா கூட 20 பாயிண்ட்டுன்னா எவ்வளோ ஆச்சு, 1500. ஒரு வாரத்துக்கு 1500 ரூபா நீங்கள் ஒரு ட்ரேடு நம்ம டெய்லி ட்ரேட் கிடைக்குது. இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கன்சிஸ்டண்டாக என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகுதோ அதை பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரே ஒரு ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட 1500 ரூபா. ஒரு வாரத்துக்கு 4 ட்ரேட் அப்படின்னா கூட எவ்வளோ ஆச்சு, 6000 ரூபா. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே எவ்வளோ இருக்குது பார்த்துங்க, ஒரு 15000 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே. அப்போ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40% நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு அது ஒரு பெரிய ப்ராஃபிட். இதை நீங்கள் கன்சிடராக பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதில் மெயின் முக்கியம் எமோஷன் ஆகாமல் பக்காவாக டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியும் ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப சிம்பிள் என்ட்ரி தான் ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமான என்ட்ரி கிடையாது ஓகேங்களா. திருப்பவும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் வீடியோ ஓணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பை.